அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்தோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்காலத்தில் இடம்பெறுகின்ற அத்தனை விடயங்களும் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எப்படியெல்லாம் வழிவகுக்கிறது, அதே நேரத்தில் சர்வதேசத்தினுடைய தலையீடு ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு எப்படியெல்லாம் சான்று பகிர்கிறது. ஒவ்வொரு நாடும் இன்னும் ஒரு நாட்டுடன் எதற்காக உறவுகளை மேம்படுத்திக் கொள்ள விரும்புகிறார்கள். ராஜதந்திர ரீதியிலான உறவுகள் என்பது ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு எப்படியெல்லாம் அது பயன்படுகிறது என்கின்ற ரீதியில் வளர்ந்து வருகின்ற நாடுகள், அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள், அபிவிருத்தி அடைந்த நாடுகள் என்று நாங்கள் சர்வதேச ரீதியாக இறையாண்மை ரீதியாக பல விடயங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம். ஆனால் இவைகளை பற்றி சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் இது தொடர்பான அறிவை கொண்டிருக்கின்ற ஏதேனும் ஒரு மிக முக்கியமான ஒரு அதிதியை அழைத்து வந்து உங்களுக்கு இது தொடர்பான பல விளக்கங்களை நாங்கள் வழங்க வேண்டும் என்று எண்ணியிருந்தோம். அதற்காக தான் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு அதிதியை அழைத்து வந்திருக்கிறோம். குறிப்பாக சர்வதேச நாடுகளுடனான இந்த ராஜதந்திரங்கள் தொடர்பாகவும் அவர்களுடனான இந்த உறவுகளை மேம்படுத்துவதற்காகவும் பல நாடுகளில் ராஜதந்திரியாக செயற்பட்ட ஓய்வு நிலை வெளிநாட்டு சேவைகள் அமைச்சினுடைய மிக முக்கியமான ஒரு நபரை தான் அழைத்து வந்திருக்கிறோம். குறிப்பாக இலங்கை வெளிநாட்டு அமைச்சின் ராஜதந்திரி ஓய்வு நிலை வெளிநாட்டு சேவைகள் பணிப்பாளர் ஐயம் பிள்ளை தர்மகுலசிங்கம் ஐயா இன்றைய தினம் எங்களுடைய கலையகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம் ஜன அவர்களே. இன்றைக்கு ஆதவனுடன் தொடர்பு ஏற்படுத்தியிருக்கிறேன். ஆதவனுக்கும் ஆதவன் நேயர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக வெளிநாட்டு அமைச்சில் நீண்ட காலமாக பணிபுரிந்தவர், பல நாடுகளில் ராஜதந்திரியாகவும் இருந்திருக்கிறார். எப்படி இருக்கிறது அந்த அனுபவம்? அந்த அனுபவம் இலங்கையில் வேறு திணைக்களங்கள் அமைச்சுகளில் வேலை செய்கிறத விட இந்த அனுபவம் வேற்றுமையானதும் சுவையானதும். ஏனென்றால் நாட்டை நாங்கள் பிரதிநிதித்துவப்படுகிறோம். பிரதானமாக நாங்கள் இன்னொரு நாட்டுடன் தொடர்பு கொள்வதை இருபக்க உறவு என்று சொல்லுவோம். நாங்கள் ஐநாவுடன் தொடர்பு கொள்வதை பல் தொடர்பு என்று சொல்லுவோம். இங்கிலீஷில் பைலேட்ரல் என்றும் தமிழில் மல்டிலேட்ரல் என்றும் சொல்லுவார்கள். அப்போ அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு யுத்தங்களுக்கு உண்டாக்குதல், சமாதானத்தை பேசுதல், யுத்த நிறுத்தங்களான தொடர்புகள் என்று பல தொடர்புகள் இருக்கும். இலங்கை போன்ற சிறிய நாடுகளுக்கு பொருளாதாரம் தான் மிக முக்கியமான விஷயமாக இருக்கும். நாங்கள் பொருளாதார ராஜதந்திரத்தில் தான் கூடுதலாக சம்பந்தப்படுவோம். குறிப்பாக நீங்கள் ராஜதந்திரியாக ஈராக் நாட்டில் பணிபுரிந்திருக்கிறீர்கள், அதே நேரத்தில் இந்தோனேஷியாவில் பணிபுரிந்திருக்கிறீர்கள், கட்டார் நாட்டிலும் கூட சேவையை புரிந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு ஆண்டுகள் புதிய புதிய அரசாங்கங்களில் ராஜதந்திரிகளாகவும் செயற்பட்டிருக்கிறீர்கள். இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ஒவ்வொரு அரசாங்கமும் பல்வேறு வகையில் வித்தியாசமான அணுகுமுறைகளையும் ராஜதந்திர செயற்பாடுகளையும் மேற்கொண்டிருக்கும். எப்படி இருந்தது இலங்கை அரசாங்கத்தில் புதிய புதிய அரசாங்கங்கள் மாறும் பொழுது ஒவ்வொரு நாடுகளில் அந்த பணிபுரிந்த அனுபவம் என்பது? நல்ல ஒரு கேள்வி. நேயர்களுக்கு நெல்லாம் நாங்கள் பொருளாதார ராஜதந்திரம் என்று குறிப்பிட்டது போல பொருளாதாரம் என்பது ஒரு சொல்லளவில் சுகமான சொல்லு. பொருளாதாரத்தை வெளிநாட்டில் இருந்து நாங்கள் எப்படி முன்னேற்றம் என்றால் நாங்கள் வெளிநாட்டு உதவி பெற வேண்டும். வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு மூலதனம் பெற வேணும். வெளிநாட்டு தனவந்தர்கள், பெரிய கம்பெனிகள் இலங்கையில் முதலீடு செய்ய வேண்டும். அதனை பொருளாதாரத்தில் நேரடி முதலீடு என்று சொல்லுவார்கள். அதை போன்று இலங்கையில் எங்களுக்கு ஏர்போர்ட்டுக்கு, இல்லாவிட்டால் சர்வதேச மண்டபங்களுக்கு, இல்லாவிட்டால் பெரிய ஹைவே ரோட்டுகள் அல்லது மூதூர் பாலம் மாதிரி பாலங்களுக்கு, பெரிய பெரிய ப்ரொஜெக்டுகளுக்கு எங்கட நாடு மட்டுமல்ல வேறு நாடுகளும் வேறு நாடுகளோட உடன்படிக்கைகள் செய்து எங்களுக்கு உதவி செய்வார்கள். அப்போ அந்த விஷயங்கள் மற்றது எங்களோட நாட்டுக்கு டூரிஸ்டுகள் கூட வர வேணுமெண்டா நாங்கள் கூட பாடுபட வேண்டும். நாங்கள் இருக்கிற நாடு ஒரு சந்தை, டூரிஸ்ட்டுக்கு ஒரு சந்தை. இந்தியா ஒரு சந்தை. டூரிஸ்ட் மார்க்கெட் எதுன்னு கேட்டால் ஐரோப்பா, இந்தியா, சீனா, உலகம் முழுக்க மார்க்கெட். பிரதானமான மார்க்கெட் இன்றைக்கு இந்தியா. இந்தியாவில் இருந்தால் நீங்கள் பத்திரிகைகளை பார்த்தா தெரியும். ஒவ்வொரு மாதமும் டூரிஸ்ட் வந்த புள்ளி விவரம் போடைக்க கூடுதலாக முதலிடத்தை இன்றைக்கு வகிக்கிறது இந்தியா, ரெண்டாவது யூகே. ஆகவே இதுகளும் ஒரு டொலர்ஸ் வார பொருளாதாரம். வெளிநாட்டில் இந்த உதவி பெறக்கு டொலரில் வரும். வெளிநாட்டில் இருந்து பாலம் கட்ட, ஆஸ்பத்திரி கட்ட, ஏர்போர்ட் அமைக்க வாரது டொலரில் வரும். வெளிநாட்டு கடன் டொலரில் வரும். இன்றைக்கு நாங்கள் மத்திய கிழக்கில், நான் ஒரு மத்திய கிழக்கில் ஒரு விசேட
அறிவோட சேவையாடின என்ற பிரதான காரணத்தில் உண்டு. அதங்களுக்கு வெறும் சந்த மார்க்கெட் இல்லை, வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கான மார்க்கெட். சவுதி அரேபியா, UAE, கட்டார், குவைத், ஈராக், ஈரான் சகலதும் இன்றைக்கு இலங்கையின் வெளிநாட்டு எங்கட சகோதர சகோதரிகள் 10 லட்சத்துக்கு மேலே மத்திய கிழக்கில் வேலையாற்றுகிறார்கள். அவர்கள் அனுப்பும் $, தான் எங்களுக்கு இன்றைக்கு பொருளாதார நெருக்கடியில் இருந்து நாங்கள் மீள்வதற்கு ஒரு மிக முக்கிய உதவியாக இருந்தது. அவர்கள் அனுப்பிய பணம் ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு 1 பில்லியன் வருகுது. அதில் ஒரு மாதத்துக்கு 500-600 மில்லியன் என்று சொல்லலாம். ஒரு 2 மாதத்தை பார்த்தா 1 பில்லியன். அப்போ இன்றைக்கு அரசாங்கத்தின் நிதி அமைச்சின் திட்டப்படி இந்த ஆண்டு டூரிசத்திலே ஒரு 6-7 பில்லியன், வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளால் 7-6 பில்லியன். அப்போது இந்த அதே நேரத்தில் இந்த நாங்கள் இறக்குமதி செலவும் இருக்குதானே. அப்போ இதுகளை சேமிச்சாத்தான் 28ஆம் ஆண்டு எங்கள் முதலாவது, நீங்கள் அறிந்திருப்பீர்கள், பொருளாதார நெருக்கடியாலே எங்களோட கடன்கள் எல்லாம் ஒத்திவைக்கப்பட்டது. தமிழில் பொருளாதார கடன் மறுசீரமைப்பு. அந்த மறுசீரமைப்பின்படி எங்கள்கிட்ட கொடுப்பனவுகள் 28ஆம் ஆண்டு செய்ய வேணும். அது சுண்டி கொண்டு போக வந்துடும் 26ஆம் ஆண்டு. அப்போ குறைஞ்சது எங்கள்கிட்ட ஒரு 15 பில்லியன் இருக்க வேணும். அப்போ தான் நாங்கள் இந்த கடன்களை மீள அளிக்கலாம். இல்லை என்றால் மீண்டும் ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்படும். நீங்கள் பத்திரிகைகள் ஊடகங்களில் நீங்கள் தொடர்புள்ள நீங்கள் சில பேர் சொல்லின பொருளாதார நெருக்கடி மீளம் ஏற்படலாம் என்று. நான் அப்படி கருதவில்லை. ஆனால் இந்த இந்த கடன்களை திருப்பச் செய்கிறது ஒரு சவால் மிக்க ஒரு பொருளாதார விடயம். குறிப்பாக நீங்கள் கூறிய அந்த கேள்வியிலிருந்தே சில கேள்விகளை கேட்கலாம் என்றிருந்தேன். மத்திய வங்கி தற்போது அறிவித்திருக்கிறது இலங்கை ஒரு சீரான வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று. நீங்களும் கடன் மறுசீரமைப்பு என்ற ரீதியில் IMF-க்கு நாங்கள் 2028ஆம் ஆண்டு கடனை மீள செலுத்துவதற்கான ஒரு ஒப்புதலை கொடுத்திருக்கிறோம். இதற்கு முன்பு 2032ஆம் ஆண்டு இருந்தது. ஆனால் தற்போதைய அரசாங்கம் 2028ஆம் ஆண்டிலிருந்தே கடனை மீள செலுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வதற்கும் எத்தனித்திருக்கிறது. இவ்வாறான ஒரு நிலையில் எதிர்க்கட்சிகள் அரசியல் ரீதியாக பல அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாடு மீண்டும் ஒரு வங்குரோத்து நிலையை அடைவதற்கான ஒரு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. பொருளாதார வளர்ச்சி வீதம் என்பது வெறுமனே காட்டப்படுகின்ற ஒரு படமாக இருக்கிறது. உண்மையில் நாடு பொருளாதார ரீதியாக ஒரு வளர்ச்சியை அடையவில்லை என்று. ஆனால் நீங்கள் வெளிநாட்டு அமைச்சோடு தொடர்பு பட்டிருக்கிறீர்கள், ராஜதந்திரியாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்காலத்தில் இலங்கையினுடைய பொருளாதார நிலை என்பது எப்படி இருக்கிறது? இலங்கையின் பொருளாதார நிலை எங்கள் தெருக்கள் ரோட்டுகளை பார்க்கும் பொழுதே தெரிகிறது வலுசாராக இருக்கின்றது. பொருளாதாரம் என்பது நீங்கள் கையால் எவ்வளவு காசு செலவழிக்கிறீர்கள் என்பதில் நேரடியாக தங்கியுள்ளது. நீங்கள் 22ஆம் ஆண்டை ரீவிசிட் பண்ணி பாருங்கோ. ஒரு கையில் காசு இருக்கே இல்லை, 10 ரூபாய் ஒரு பேக்கில் பெரிய பேக் கொண்டு போய் சாமான் பண்ணாங்க. சின்ன பேக்கில் தான் சாமான் பண்ணுற அளவுக்கு காசும் இருந்தது. இன்று இங்கே எங்களோட நாங்கள் செலவழிக்கிற பணம் மிக அதிகம். காரணம் என்னென்றால் எங்கள்கிட்ட பணம் இருக்குது. ஒரு நாட்டில் பணப்புழக்கம் இருக்கின்றால் பொருளாதாரம் ஒரு அளவு சராசரியாக நல்லா இருக்கின்றது தான் பொருள். ஸ்திரமான நிலையை ஸ்திரமாகத்தான் இருக்கிறது. அது நாங்கள் அரசியல்வாதி எல்லாரும் பிள்ளையண்டு இல்லை. அரசியல்வாதிகள்லாம் எங்களுக்கு இலவச கல்வியை தந்தது, இலவச மருத்துவத்தை தந்தது, தமிழ் சிங்களத்தில் படிக்கிறதுக்கு வாய்ப்பை தந்தது. நாங்கள் ஆங்கில நாடு இல்லை, நாங்கள் இலங்கை சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் வாழ்கிற நாடு. எங்களுக்கு இந்த விதமான மிகச் சிறப்பான காரியங்களை தந்தது அரசியல்வாதிகள் தான். ஒட்டு மொத்தமாக அரசியல்வாதிகள் பிழையென்று கதைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இந்த நாட்டின் திட்டங்கள் அத்தனையும் வகுத்தது அரசியல்வாதிகள் தான். ஆகவே அரசியல்வாதிகள் பிழையாக கதைக்கிறார்கள் என்றதும் இருக்குது, சரியாக கதைக்கிறார்கள் என்றதும் இருக்குது. பொதுவாக அரசியல்வாதிகளை நாங்கள் தாக்குறது ஒரு உண்மையான ஒரு சரியான விடயமாக எனக்கு தெரிய இல்லை. ஏனென்றால் இப்போ சொன்ன அந்த அரசியல்வாதிகள்லாம் இவ்வளவும் தந்தவர். நான் ஒரு இந்திய நண்பர்களோட ராஜேந்திரோட கதை கேட்க அவள் அதிசயப்பட்டார்கள். நான் என்ற தமிழ் ராஜேந்திரிகள்
என்னுடைய தமிழ் மிகவும் சிறப்பாக இருக்கும். இனி ராஜாந்திரன் என்றால் சரியான இங்கிலீஷில் தான் எங்களோட தொழில் முழுக்க இங்கிலீஷில் தான். அது வேற. தாய்மொழியில நாங்கள் நல்ல அறிவை பெறாமல் இன்னொரு மொழியை பெறையலாது. நிச்சயமாக. ஆகவே தாய்மொழி கல்வியை எங்களுக்கு தந்த இந்த நாடு தான். நாங்கள் இலங்கையில் ராஜேந்திர சேவை சோதனை, ஸ்ரீலங்கா நிர்வாக சேவை, ஜிஏ ஏஜிஏவார சோதனைகள், கஸ்டம் சோதனைகள், இன்கம் டேக்ஸ் சோதனைகள் சகலதும் தமிழ் மீடியத்திலான் எடுக்கிறோம். நான் தமிழ் மீடியத்திலான் ஃபாரின் சர்வீஸ் சோதனை எடுத்து போனேன். நான் தமிழ் மீடிய வகுப்புகளெல்லாம் நடத்துகிறேன் நான் என்று சொல்லும் பொழுது அதிர்ச்சி அடைந்தார்கள். என்ன சார் உங்களோட நாட்டில் தமிழ், நான் சொன்னேன் எங்களோட நாட்டில் பகுதியாக சொன்னேன், உங்களோட தமிழ்நாட்டில் உலகத்தை வானத்தை தொடரக்கூடிய தமிழ் அறிஞர்கள் இருக்கிறார்கள் என்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாளாந்த தமிழ் இலங்கையிலான் சிறப்பு. இந்த இலங்கையில் இலங்கை முழுக்க தமிழ் பள்ளிக்கூடம் இருக்குது. இந்த நாட்டில் தமிழ் பிரச்சனை சிங்கள பிரச்சனை என்று சொல்கிறபடியால் ஏதோ எல்லாம் இங்கே அடைச்சி கிடக்கன்னு சில பேர் யோசிக்கிறாங்க. நீங்கள் மாத்திரைக்கு போனேன்னா, அம்பாந்தோட்டைக்கு போனேன்னா, காலிக்கு போனேன்னு, களுத்துறைக்கு போனேன்னு, மலையகம் தமிழ் மக்கள் நிறைய வாழுகிறார்கள். நீங்கள் தமிழ் மீடிய பள்ளிக்கூடங்களை காண முடியும். அங்கிருந்து இலங்கை நிர்வாக சேவைக்கு, இலங்கை ஃபாரின் சேவைக்கு காலி மாத்திரையிலிருந்து கூடுதலாக முஸ்லீம் சகோதரர்கள் தமிழ் மீடியத்தில் எழுதி இந்த சேவைக்கெல்லாம் வந்தார்கள், வந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள் இந்திய ராஜாந்திரிகள். நான் சொன்னேன், அது மட்டும் இல்லை, நாங்கள் உங்கள் எல்லாரையும் விட நன்றாக தேவாரம் பாடுவோம் என்று. நீங்கள் திருவிளையாடலில் நடிகர் ஏபி நாகராஜன் அவர்கள் டைரக்ட் பண்ணி நடிகர் திலகம் வேறு ஆக்கள் நடித்த படங்கள் வேறு படங்களை பார்த்துத்தான் உங்களோட தமிழ்நாட்டில் உள்ளாக்களுக்கு தேவாரம் தெரியும். ஸ்ரீலங்காவில் 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டில் இருந்தே சைவ சமயம் இஸ்லாம் கிறிஸ்தவம் எல்லாம் படிப்பிக்கிற நாடு என்று நான் சொல்லும் பொழுது அந்த ராஜேந்திரர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். நான் சொல்வதை ஏற்றுக்கொள்வீங்களான்னு நான் ஒன்றும் தவறாக சொல்லல தான். நிச்சயமாக. ஆகவே நாங்கள் எங்களோட சப்ஜெக்டுக்கு வரைக்குள்ள வெளிநாட்டு வேலை வாய்ப்புங்கிற விஷயம் மிக முக்கியமான விஷயம். அதே நேரம் நான் அந்த தூதரகத்தில் மிக பிரதான பணியாற்றினபடியால் நான் எங்களுடைய ஹவுஸ்மேட் தொழிலாளர்கள்லாம் 90% இந்த உயர் அதிகாரிகள் சாதாரண மக்களின் பிரச்சனைகளை கண்டறிகிற பக்குவம் இலங்கை அதிகாரிகள் எல்லார்ட்டையும் இல்லை. நான் வந்து என்னை சந்திப்பதற்கென்றே திகதிகள் நேரங்கள் ஒதுக்கி சாதாரண பணிப்பெண்களையும் சாதாரண தொழிலாளர் நண்பர்களையும் சந்தித்து அவர்களுடைய பிரச்சனைகளை இயன்றளவுக்கு தீர்க்க வேண்டும் என்று என்னுடன் வேலை செய்த என்ற சக உத்தியோகத்தர்களுக்கு அறிவுரை வழங்கி அவர்களும் மிகச் சிறப்பாக செய்தார்கள். ஒன்று அவர்கள் எதிர்நோக்கிற பிரச்சனைகள். யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழாக்கள் இந்த மத்திய கிழக்கு நாட்டை சின்ன நாடென்றும் மேற்கத்திய நாட்டை பெரிய நாடென்றும் வகுத்து வச்சுக்கிறார்கள். அவர் பெரிய நாட்டிலே இருக்கிறார், சின்ன நாட்டில். இப்போ மத்திய கிழக்கு நாடு அவர்களுடைய கணிப்பின்படி சின்ன நாடு. அந்த சின்ன நாட்டில் இருந்துதான் எங்களோட நாட்டில் நாங்கள் இன்றைக்கு பொருளாதாரத்துக்கு முதுகெலும்பாக இருக்கிறவர்கள் வேலை செய்கிறார்கள். பாரிய அளவு அந்நிய செலாவணி அவர்களுடைய குடும்பங்கள் இங்கு இருக்கின்றன. அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் முதலாவது நியமனத்திலிருந்தே தொடங்குகிறது. அந்த எக்ரிமெண்ட் ஒன்று போடுவார்கள். அது இப்பொழுது ஒரு அளவில் சீராக்கப்பட்டுள்ளது. இந்த ஏஜென்சியும் எல்லாம் பிளேயண்ட் இல்லை, பிளேயான ஏஜென்சிகளும் இருக்குது. அப்போ நாங்கள் பத்திரிகைகளில் பார்த்துருப்போம், இந்த எக்ரிமெண்ட் துவங்கைக்குள்ளேயே காப்பெற்றர் என்று சொல்லுவார்கள். அங்கே கொண்டு போய் வெயிலுக்குள்ள வேலை செய்கிற வேலை கொடுப்பார்கள். நான் இவர்கள் வேலை செய்கிற இடமெல்லாம் சென்று பார்த்துருக்கிறேன். சில இடங்களுக்கு எனது மனைவியும் வந்திருக்கிறார். என்ன நாங்கள் போகிற காரில் ஏற்றி கொண்டு போய் எல்லாத்தையும் பார்க்குறது தான். ஆகவே அவர்களுடைய கஷ்டம் கடும் கஷ்டம். ஏனென்றால் அவர்களுக்கு சராசரியாக இன்றைக்கு நாங்கள் மத்திய கிழக்கு எடுத்தால் அவருடைய நாணயங்கள் கட்டாரில் ரியால், ஈராக்கில் நான் இந்த காலத்திலேயும் ரியால் தான்.
சவுதி ரியால், இப்போ இந்தியா ரூபாய், இலங்கை ரூபாய், ஸ்ரீலங்கன் ரூபான்னு பேர். ஆனால் இந்த பொறுமதியல் வித்தியாசம். ஆனால் கிட்டத்தட்ட இன்றைக்கு 90-100 தான் கட்டார் காசுண்டான்னு, சவுதி காசுண்டான்னு. ஒமான் வேற இருக்குது. ஒமான் 300-400 ரூபாய்க்கு மேல. அங்கே 1500 ரியாலோ டிராமோ துபாயில் 2000 எடுத்தால் பெரிய விஷயம். இந்த 2000 ரியாலை எடுத்து அவளால் என்ன செய்ய முடியும்? அப்படி ஒரு பிரச்சனை. அப்போ ஏன் இவருக்கு 2000 ரியால் தான் ஹவுஸ்மேட் நேரம் 1000 ரியால். ஏன் சில நல்ல அராபியல் எங்களை மாதிரி தான். சில பேர் இப்போ தர்மவான்கள் இருக்கிறாங்களா அராபியல் ஆக்கள் இங்கே சொல்லுவாங்களா அராபியல் கூடாதவங்கள் கிட்டவங்களெல்லாம் சும்மா கதைப்பாங்க. அப்படி ஒன்றும் இல்லை. பெரிய குர்ஆன்ல சொன்ன மாதிரி தர்மவான்கள் இருக்கிறாங்க. வாரி வழங்குபவர்களும் இல்லை அவங்க இணைக்க முடியாது. அவங்கள சும்மா சிந்திச்சே பார்க்கலாது. அப்படியான இந்த பெரிய மனம் படைத்தவங்கள்லாம் இருக்கிறாங்க. அரக்க குணம் படைத்தவங்களும் இருக்கிறாங்க. நாங்கள் என்ன செய்ய வேணுமென்றால், நான் அங்கு இருக்கும் பொழுதோ 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டில் இந்த ஃபுட்பால் மேட்ச் நடக்கிற விஷயம் திட்டம் போடப்பட்டது கட்டார் நாட்டில். அது இப்போ நீங்கள் அண்மையில் முடிஞ்சிருக்கு. நான் என்னுடைய சகவாடியால் நான் ஒரு விளையாடுகளில் ஈடுபட்டபடியால் எல்லா இடையும் விளையாட்டு மாதிரி தான் இந்த விஷயங்கள் இருக்கும். எந்த ஸ்டாஃபையும் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு எல்லாம் சொல்லி, மற்ற அங்கே உள்ள இலங்கை நல்ல பெரிய உத்தியோகங்கள் இருக்கிறாங்க, அவங்களை நாங்கள் கூப்பிட்டு கதைப்பேன். நான் அதை மாதிரி தொழிலாளங்காச்சு இந்த நடக்க போகிற ஃபுட்பால் மேட்ச் கட்டாரில் என்னத்தை உருவாக்க போகுது? கட்டமைப்பை உருவாக்க போகுது. ஏர்போர்ட்டை பெருப்பிக்க வேணும், காவரை பெருப்பிக்கணும், கன விஷயங்கள், பிளே கிரவுண்டுகள், கொட்டல்கள், தங்குமிடங்கள், ரோட்டுகள். இப்போ தொழிலாளர் தேவை, ஸ்கில்டு தொழிலாளர் தேவை, பயிற்றப்பட்ட தொழிலாளர். வெறும் தொழிலாளரும் வெறும் ஹவுஸ்மேட்டும் அதனால் பயன்பெற இயலாது. ஆகவே நான் இந்த ஒவ்வொரு வீட்டில் 15-20 ஏசி இருக்கும். அது வகையான நாடு. அப்போ அந்த ஏசி மெக்கானிசத்தில் எங்களோட நாடு இப்போவே பயிற்சி கொடுக்க வேணுமெண்டு நாங்கள் அங்கே இருக்கிறது உதுக்குத்தான். எங்களோட அந்த நாட்டில் இருக்கிற விஷயங்களை எங்களோட நாட்டோட தொடர்புபடுத்தி பயிற்சி மையங்கள் உருவாக்க வேணும். உதாரணத்துக்கு நான் சொன்னேன், அப்படியான பல்வித திறன் வாய்ந்த தொழில்கள், ஸ்கில்டு, அவங்க 4000-5000 உழைப்பாங்க. அவங்களுக்கும் சுகம், அவங்களுக்கு நல்லம், அவருடைய குடும்பத்துக்கு நல்லம், எங்களோட நாட்டுக்கு நல்லம். அப்படி இருந்தாலும் அந்த விஷயங்கள் இன்றைக்கு இந்த நாட்டு நான் சொன்னபடியாக நடக்க அப்படி ஒன்று நான் சொல்ல வர இல்லை. நான் சொல்ல வந்தது என்னென்றால், இந்த ஃபுட்பால் மேட்சால் ஒரு நாட்டில் கட்டமைப்பு பல்கி பெருகும் பொழுது அந்த தொழில் எங்களுக்கெல்லாம் சம்பந்தப்படும். குறிப்பாக ஐயா, அந்த காலகட்டத்தில் அந்த உலகக்கிண்ண போட்டிகள் நடைபெறுகின்ற அந்த காலகட்டத்தில் இலங்கையிலிருந்தும் ஒப்பந்த அடிப்படையில் அந்த குறிப்பிட்ட 2-3 மாதங்களுக்கு மட்டுமே தொழிலாளர்கள் அழைத்து செல்லப்பட்டதாகவும் கூட கதைகள் எல்லாம் இருந்தது. அது உண்மையா? அது நான் அந்த நேரத்தில் ஃபார்மசிலேயோ எம்பசிலேயோ இல்லை, நான் அறிஞ்சேன். நான் அது பாரிய தொகைக்கு அவர்கள் அழைத்து செல்லப்பட்டு அங்க இருக்கின்ற பணிகளை மேற்கொள்வதற்கான உதவி. ஏனென்றால் தற்காலிகமாக தேவைப்பட்டிருப்பார்கள் கொஞ்சம் பேர். நிச்சயமா. மற்றது இந்த பிரதானமானது பிலிப்பைன்ஸ் நாடு இதுகளில் விலை முன்னேற்றம். பிலிப்பைன்ஸ் நாட்டு பெண்கள் ஆண்கள் எல்லாம் ஸ்கில்டானவங்கள். நாங்கள் அதுகளையும் எல்லாம் ஒப்பீடு செய்து தான் எங்களோட அறிக்கையை எழுதுறது. அதே மாதிரி இந்தியா பெண்ணாம்பெரிய நாடு, இந்தியன் இல்லாத இடம் இல்லை. இந்தியா ஒரு பெரிய நாடு. அப்போ ஆனால் அதுக்காண்டி சீனா பெரிய நாடாங்க, சீனாக்கள் பெரிய உத்தியோகங்கள் சின்னது இதில் ஒன்றுக்கும் இல்லை. அவங்க அசிமிய பொருளாதாரத்தில் முன்னேறின நாடு. இப்போ அமெரிக்கன் யூரோப்பியன் அங்கே பெரிய பதவிக்கு வருவாங்களொழிய இந்த சின்ன பதவி வேலைக்கு வாரது இலங்கை, பங்களாதேஷ், நேபாள், இந்தியா, பாகிஸ்தான், எங்கட தென்னாசிய நாடுகள் தான். ஆகவே ஆனால் இந்தியாவின் மலையாளிகள் மிக உற்சாகமானவங்கள், அவங்க கூடுதலாக இருக்கிறாங்க. அவர்களை எங்கேயும் காண முடியும். அவர்கள் கூடுதலாக எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷன்லாம் மலையாளிகள் இருக்கிறார்கள். ஆனால் அவன் சனத்தொகையை பார்க்க அது பத்தாது.
ஆகவே இலங்கையில் நாங்கள் மத்திய கிழக்கில் இருக்கிற ஆக்கள்ன்ற ராஜதந்திர வேலை எங்களது அங்கே ஒரு பெரிய இப்போ அமெரிக்காவில் யூரோப்பில் உள்ள மாதிரி எங்களுக்கு ராஜதந்திர வேலைகள் சமான உடன்படிக்கைகள் அதுகள் பார்க்குற வேலை ஒன்றும் இல்லை. எங்கள்ன்ற வேலை எப்படி இலங்கை தொழிலாளர்களை இந்திய அங்கே வந்து தனிப்பட்ட கம்பெனிகள்லாம் ஆனால் அமைச்சு ஒன்று கோஆர்டினேட் பண்ண வேண்டிய அமைச்சு நாங்கள் பெரிய பெரிய தொழில் கம்பெனி முதலாளிமார் பெரிய பெரிய அவங்களும் பெரிய உலக கோடீஸ்வரர்கள் அவர்களோட கழிச்சு அவர்களுடைய கம்பெனிக்கு வேலை வாய்ப்புக்கு எடுக்கிறதுக்கான முயற்சிகளை பார்ப்போம். அதோட ஒன்று தொழில், அடுத்தது அங்கத்திய கலாச்சாரம் பழக வேணும். நாங்கள் இன்னொரு கலாச்சார நாட்டுக்கு வித்தியாசமான போய் எங்களை இலங்கையில் செய்கிற மாதிரி அங்கே செய்யலாது. அவர்களுக்கு என்று தனித்துவமான சட்டம், அந்த தனித்துவமான அங்கே சட்டம் கூடின நாடு. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும், சிங்கப்பூருக்கு போனால் ஒரு பெத்தில் வாக்கு போட்டு ரோட்டில் காரை துப்ப மாட்டோம். நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்தால் அந்த வேலையை முதலாக பார்ப்போம். கடையில் ஒரு வெத்திலையை வண்டி போட்டு வழியில் நாங்கள் அதை துப்புவோம். இப்போ சிங்கப்பூருக்கு போனால் மாநிலத்தில் இருக்கைக்கே அந்த திட்டம் எல்லாம் வந்துடும். அதை போல் மத்திய கிழக்கு நாடுகளில் சட்டங்கள், அந்த சட்டங்களை என்னென்றாங்களோ அனுசரிக்க வேணும். அங்கே பெரிய இறுக்கமண்டு இல்லை. இப்போ துபாய் அதுகளில் பெரிய இறுக்கம் இல்லை, அதுகளில் ஒன்றும் இல்லை. ஆனால் சவுதியில் கடும் சட்டங்கள், நீங்கள் 10ல் படிச்சிருப்பீர்கள், சட்டங்கள் பெண்களுக்கு எதிரான இப்போ ஏராளமான சட்டங்கள் இருந்தது. இப்பொழுது இந்த புதிய ஜனாதிபதி புதிய அரசன் மகன் அவர் ஒரு முற்போக்கானவர் சட்டங்களை தளர்த்தி இருக்கிறார். இப்பவும் தளர்த்தப்பட்டு கொண்டிருக்குது. நாங்கள் வந்து அரபிக் வகுப்பு நடத்தி இங்கே இருந்தே அரபிக்கள் பயின்றோண்டு போகிறது அங்கத்தி தொழிலுக்கு மிகவும் உதவும். முதலாவது மொழி ரீதியான அறிவு என்பது அவர்கள் அங்கு அவர்களை தக்க வைத்துக் கொள்வது தொழிலுக்கு உதவும். எனக்கு காணத்தக்கதாக இங்கே ஒரு சாதாரண தொழிலுக்கு வந்து அங்கே அரபிக் பழகினவங்கள் அங்கே என்னண்டு பிஆர்ஓ வேலை செய்கிறாங்க. மந்துப் அரபிக்கில் மந்துப் பண்ணுற இப்போ ஞாபகம் வந்தது. மந்துப்பா வேலை செய்கிறாங்க. அவனை மாதம் அவங்களுக்கு 5000 6000 ரியால் எடுப்பாங்க. மந்துப் என்றால் அவன் தான் இவன் இந்த விசாவெல்லாம் கொண்டு போய் இமிக்ரேஷனில் விசா அடிக்கிறது, பாஸ்போர்ட் வேலை செய்கிறது. அப்போ அதுக்கு அரபிக் தெரிய வேணும். அப்போ அரபிக் மொழி இன்றைக்கு நாங்கள் கொழம்பில் இருக்கிறோம், எங்களுக்கு சிங்களம் தெரியாமலே வேலை செய்யலாம். ஏனென்றால் இந்த நாட்டில் தமிழ் பிரயோகம் அதிகம். இப்போ நாங்கள் இன்னொரு நாட்டுக்கு போனால் அந்த நாட்டு மொழியில் இங்கே இப்போ என் மனைவி இருக்கிறா, அவருக்கு சிங்களம் கொஞ்சம் தெரியும், தெரிஞ்ச சிங்களம் மறந்து போடுவா. ஏனென்றால் இங்கே சிங்களம் இல்லாமலே நாங்கள் தமிழ்லேங்கிற காரியங்கள் அத்தனையும் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த நாட்டில் இருக்குது. அதான் உண்மை. அங்கே போனால் எங்களுக்கு தேவை அரபிக், முற்றுமே அரபி, முதல் அரபி தான். அப்போ இன்றைக்கு இங்கே அரபிக் எல்லாம் படிப்பிச்சு அனுப்புகிறார்கள். ஆனால் அந்த விஷயங்கள் பத்தாது. அப்போ ஸ்கில்டு வேணும். நீங்கள் மத்திய கிழக்கு பிரச்சனையை பற்றி 4 முகங்களில் கதைக்கலாம். ஒரு முகம் வேலை வாய்ப்பை உருவாக்கல், அந்த உருவாக்கல் ஸ்கில்டு திறன் தொழிலில் உருவாக்கல், அதோடு சேர்ந்தது மொழி, அது உண்டு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவன் நியமனம், பியூரோ கூடுதலான அக்கறை எடுக்கிறார்கள். இன்னும் எடுத்து இந்த தொழிலாளர்களுடைய நியமன கால கட்டத்திலேயே விஷயங்கள் ஒழுங்காக இருக்க வேணும். ஒரு வருஷத்துக்குள்ள என்ன மாதிரி வாரது, போகிறதுக்கான டிக்கெட் எப்படி, வாரதுக்கான டிக்கெட் எப்படி, எப்போ எக்ரிமெண்ட் முடியுது, நீங்கள் போன பிறகு எக்ரிமெண்ட் அனுப்புகிறோம்ன்ற கதைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்கப்படாது. அது மாதிரி அங்கே இருந்து வேலை செய்யாமல் வந்தால் திரும்ப வாரத்துக்கு வேலை செய்ய வராமல் இருக்கிறதுல ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. நண்பர் ஜனாவர்களே, ஆவணி புரட்டாதி ஆடி மாதம் பக்கே 55 பாகைக்கு போவிடும். அந்த காலத்தில் வேலை செய்யக்கூடாது. 5 மணியிலிருந்து 9 மணி மட்டும்தான் வேலை அங்கத்து நாட்டு சட்டப்படி இந்த தொழிலாளர்களுக்கு. அதை மாதிரி பின்னேரம் 4 மணிலேருந்து 9 மணி மட்டும். ஏனென்றால் இந்த பகலில் வேலை செய்தால் செத்து போடுவான் ஆள். அந்த காலகட்டத்திலான் பெரிச்சம்பளம் பழுக்கிறது, பெக்கைக்குள்ள தான் பெரிச்சம்பளம் பழுக்கிறது. ஆகவே இந்த காலகட்டத்தில் வேலை செய்யக்கூடாத விஷயங்கள் எல்லாத்தையும் இஞ்சத்திய ஏஜென்சிகள் சரியான முறையில் பின்பற்றி இவர்களை நியமிக்க வேணும்.
இந்த காலகட்டத்திலே எம்பசியில் கியூவில் நிற்பாங்களா ஆக்கள். என்னென்று கேட்டால் ஐயோ இங்கே எங்களால் வேலை செய்ய இயலாது, எங்களை வெயிலுக்கு வேலை செய்ய விடுறாங்க எங்களோட கம்பெனிக்காரர், நாங்கள் நாட்டுக்கு திரும்ப போகிறோம்ண்டு. நாட்டுக்கு திரும்ப போகிறதுக்கு ஏஜென்சிக்கு இலங்கை ஏஜென்சியோட பேச வேணும். நாங்கள் செய்யக்கூடிய வசதி, நான் அங்கே இருந்த சிறப்பாக செய்த வசதியிலே உண்டு. பாஸ்போர்ட் கொடுக்க வேணும். பாஸ்போர்ட் முதலாளியிட்ட கிடக்கும் வேலை செய்கிற கந்தூரில், அவங்க கொடுவாங்க பாஸ்போர்ட். நாங்கள் இலங்கை அரசாங்கம், இலங்கை இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு தற்காலிக பாஸ்போர்ட் பாரத்துக்கு மட்டும் ஒரு பாஸ்போர்ட்டை அனுப்பி தருவாங்க. நான் உடனே அனுமதி கொடுத்து இஷ்யூ பண்ணுங்கோண்டு உடனே அனுமதி கொடுத்து இன்றைக்கோ நாளைக்கோ இலங்கைக்கு போகிறதுக்கான வசதிகளை செய்தது என்ற முதலாவது முன்னுரிமை கொடுத்த வேலை. கட்டார், ஈராக் போன்ற நாடுகளில் இவ்வாறான சவால்களை மக்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள். எங்களோட மக்கள் இல்லை, எங்களோட தொழிலாளர்கள் மத்திய கிழக்கு நாடு அத்தனையிலே என்னண்டா இவர்களை வேலை வெயிலுக்கே வேலை செய்தால் எங்களுக்கு நாங்கள் இருக்கிற பங்களா மாதிரி மாளிகைகள் வீடு, அந்த மாளிகை வீட்டில இருந்து காருக்கு போற தூரத்துக்கு வெயிலுக்கு போவே முடியாம இருக்கும். அவங்க என்னென்று வேலை செய்வார்கள். ஆகவே நான் அதை துன்பப்பட்டது போல உணர்ந்து என்ன போன்ற வேற ராஜேந்திர நண்பர்கள் ஏராளம் இருந்தவர்கள் அவர்களும் அந்த நாடுகளில் எப்படி செய்திருப்பார்கள். அவர்கள் நாட்டுக்கு திரும்ப வேணுமென்றால் நான் உடனே நாளைக்கு வா நாளண்டைக்கு வாண்ட வேலையில் செய்யாமல் என்ற ஸ்டாஃபை மோட்டிவேட் பண்ணி உடனே கொடுக்குற வேலைகள் அன்றைக்கே பாஸ்போர்ட்டை இஷ்யூ பண்ணி விமான டிக்கெட்டை புக் பண்ணி அனுப்புகிற விஷயங்கள் ஏராளமாக செய்கிற ஒரு சவால். அப்போ அந்த விஷயம் இலங்கையோட தொடர்புள்ளது. இலங்கை வேலைவாய்ப்பு பணியகம் பத்திரமுல்லியோட தொடர்புள்ளது. உங்களுக்கு தெரியும், தெகிவளையிலேருந்து 163ஆம் ஆண்டு போட்ட இலக்கம் வெளிவகார ஒரு பஸ் ஒன்று போகும். அது இந்த தொழிலாளர்களோடையும் அந்த ரூட்டோடையும் சம்பந்தப்பட்டது. அது எங்க போகுது என்றால் பியூரோவுக்கு தான் போகுது. அது ஆக்கள் வெளிநாட்டு அமைச்சன்று நினைக்கிறது, அது உண்மையிலே வெளிநாட்டு சேவைன்றத திருத்தி பியூரோ வெளிநாட்டு பணியகம் என்று போட்டால் இன்னும் அழகாக இருக்கும். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம், வேலைவாய்ப்பு பணியகம். நான் ஒரு அதிகாரிக்கு பற்றி சொன்னேன். நான் இன்று வரை அந்த பேருந்து என்பது அது பரவாயில்ல, அது பத்திரமுல்லைக்கு தான் போகுது. நான் நினைக்கிறேன் டிலான் பிர்ரா முன்னாள் அமைச்சர் ஐயா இருக்கும் பொழுது அவர் அதை செய்திருப்பார் நினைக்கிறேன். அவர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தை அமைச்சராக இருந்தார். அவருடைய பர்சனலான ஒரு நண்பராக இருந்தார். எனது யாழ்ப்பாண வீடுகளுக்கும் பல தடவை வந்திருக்கிறார். அவர் அமைச்சராக இருக்கும் பொழுது நான் சேவையாற்றிய முறைமையில தான் அவர் எனக்கு தனிப்பட்ட நண்பராக வந்தார். இவர் பேர் இவற்றை இப்படி எல்லாம் இருக்க வேணும், எம்பசியில் வேலை செய்ய இருக்க வேண்டாம் இல்லை சாத்தி அவர் என்ற ஒரு பர்சனலான நண்பராக இன்றைக்கும் பர்சனல் நண்பராக இருக்கிறார். ஆகவே இந்த வெளிநாட்டு அமைச்சு வேலைவாய்ப்பு, வெளிநாட்டு பணியக வேலைவாய்ப்பு என்பது மிக சவால்கள் நிறைந்த துறை. அதை எங்களுக்கு டொலரை கொண்டேக்கல்ல அவர்களை பற்றி போடுகிற ஒரு சந்தர்ப்பம் அமைதொழிய அந்த புகழுக்கு எதிரால பின்னால இவர் எவ்வளவு கஷ்டப்படுறார்கள், கஷ்டத்தை துடைக்க வேணுமென்ற எண்ணப்பாங்க எத்தனை பேருக்கு இருக்குன்றே எனக்கு தெரியாது. உண்மையான விடயம். ஆகவே இந்த மத்திய கிழக்கண்டு வேலை வாய்ப்பு இன்றைக்கு இது துவங்கினது மத்திய கிழக்கில் எண்ணெய் உலகம் முழுக்க ஒரு பெரிய ஆயுதமாக மத்திய கிழக்கு நாடுகள் பாவிச்சு அந்த நாடு முன்னேற துவங்கினது. 74, 75, 73 பெட்ரோ டாலர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அது அல்லது ஒரு பிளாக் டாலர் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு 2022 50 வருஷம் அது பல பரிமாணங்களை கண்டுள்ளது. வேலைவாய்ப்பு பணியகம் ஆரம்பத்தில் இருந்து கஷ்டப்பட்டு கொள்கைகளை வகுத்து செய்து இன்றைக்கு மிக மிக சிறப்பான பணியாற்றி கொண்டிருந்தாலும் 10 லட்சம் 12 லட்சம் தொழிலாளர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பது என்பது ஒரு மிக சவால் நிறைந்த துறை. அதை அவர்கள் ஹேண்டில் பண்ணுகிறார்கள். எந்த விஷயமும் முன்னேற இடம் கொடுக்கண்டு பாடசாலையில்
ரிப்போர்ட்டுகளில் ஆசிரியர்கள் அதிபர்கள் முன்னேற இடம் உண்டு என்று சொல்வது போல அதுவும் முன்னேற இடம் உண்டு நண்பர் தனா அவர்களே. நிச்சயமாக பல விடயங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். உண்மையில் நாங்கள் நினைப்பது மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்றால் அதிகப்படியாக சம்பாதிக்கலாம், இலகுவாக வாழலாம், அதிக ஈடுபாடு கொண்டு இலங்கை போன்ற நாடுகளிலிருந்து அதிக அளவான தொழிலாளர்கள் இவ்வாறு மத்திய கிழக்கு செல்வதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனால் குறிப்பிட்ட இந்த நாடுகளிலே அவர்கள் அனுபவிக்கின்ற கஷ்டங்கள், அந்த டாலர்களை அவர்கள் ஈட்டி இலங்கை நாட்டிற்கு இந்த அந்நிய செலாவணியை பெற்றுக் கொடுப்பதற்காக அங்கு அவர்கள் படுகின்ற அத்தனை சவால்களையும் நாங்கள் பேச வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு நாடும் சரி அல்லது அந்த குறிப்பிட்ட குடும்பமும் சரி ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு இவர்களுடைய உழைப்பு என்பது எப்படியெல்லாம் வழிவகுத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாங்களும் தெரிந்து கொள்ளலாம். இன்னும் அதிகமாக பேச வேண்டும். நாங்கள் இந்த மத்திய கிழக்கு என்று பார்க்கும் பொழுது நீங்கள் கட்டாரிலே பணிபுரிந்திருக்கிறீர்கள், அதே நேரத்தில் ஈராக்கிலே பணிபுரிந்திருக்கிறீர்கள். இந்த நியமனங்கள் தொடர்பாக பார்த்திருந்தோம். இவர்களுடைய இந்த தொழில் வாய்ப்புகள் பலர் குறிப்பாக கட்டார், அதே நேரத்தில் இந்த ஈராக் போன்ற நாடுகளில் மக்கள் தொகை என்பது பாரிய அளவில் இல்லை. இருந்தாலும் கூட இலங்கையிலிருந்து இவ்வாறான நாடுகளுக்கு லட்சக்கணக்கான மக்கள் செல்கிறார்கள் தொழில் நிமித்தமாக. இருந்தும் பலர் பலவிதமான கஷ்டங்களை அனுபவிப்பதாகவும் கூட செய்திகளில் நாங்கள் பார்த்திருக்கிறோம். இவ்வாறான ஒரு பிரச்சனைகளில் நீங்கள் அங்கு சந்தித்த உங்களுடைய காலங்களில் எதிர்கொண்ட ஒரு முக்கியமான பிரச்சனை ஏதேனும் இருக்கிறதா? அதற்கு நீங்கள் கண்ட ராஜதந்திர ரீதியிலான தீர்வுகள் என்பது எப்படி இருந்தது? நாங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய இடம் வேலைக்கு மத்திய கிழக்கு நாடண்டா அங்கே மத்திய கிழக்கில் வேலை செய்கிற தங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், சிலர் நல்ல பெரிய இடங்களில் இருப்பார்கள். அவர்கள் மூலமாக நேரடியாக கம்பெனிகளுக்கு வேலைக்கு போனவர்களும் இருக்குது. மற்ற இங்கே ஏஜென்சிகள் இருக்குது. நிறைந்த ஏஜென்சிகள் மிக சிறப்பான முறையில் சேவையாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வேலைகளை இந்த எங்களோட வேலைவாய்ப்பு பணியகம் அனுப்புறது ஏராளம் இல்லை. அவர்கள் மானிட்டரிங் தான் கூட. அவையும் அனுப்புறவ மேற்பார்வை செய்கிறது, இந்த ஏஜென்சிகளை மேற்பார்வை செய்கிறது. மற்றது அங்கே நான் ஒரு சம்பவம் ஒன்று கேட்டீர்கள், நான் ஒரு சம்பவத்தை குறிப்பிட வேண்டும். நான் அங்கே போய் நான் 3 மாதத்தால் எங்களுடைய தொழிலாளர்கள் தங்கியிருந்த வீட்டில் 5 பேர் இறந்து விட்டார்கள். கட்டார் ஒரு சின்ன நாடு. கட்டாரில் தலைநகரம் டோஹா. 5-6 பேர் இறந்து விட்டார்கள். அப்போ இறந்தால் முதலாவது அவர்களுடைய மரண விசாரணைகளை நடத்த வேண்டும். அவருடைய மரண விசாரணைகளை நடத்தி இதே நடந்தது என்ற விஷயங்கள் செய்ய வேணும். அதில் தங்கி இருந்தவ 20-25 பேர். இப்போ மிச்ச ஆட்களுக்கு நாங்கள் தற்காலிக இடம் உயிரோடு உள்ளவர்களுக்கு கொடுக்க வேணும். காயப்பட்டவர்களுக்கு வைத்தியம் செய்ய வேணும். அன்றிலிருந்து 3 கிழமை இதற்கு முன்னாம் இப்படி ஒரு சம்பவம் நடந்து அந்த பொடி இலங்கைக்கு வாரத்துக்கு 4 மாதம் சென்றது. என்ன காரணம்டா, 4-5 திணைக்களங்கள் தொடர்பு கொள்ள வேணும். ஆஸ்பத்திரி, போலீஸ், வெளிநாட்டு அமைச்சு, அங்கத்தி வேலைவாய்ப்பு அமைச்சு எல்லாரோடையும் தொடர்பு கொள்ள வேணும். ஏராளமான பிரச்சனைகள் வரும் பொழுது அவர்களோட தொடர்பு கொண்டு அதை குயிக்காக செய்கிறதுல கஷ்டம் இருக்கு. சவுதி அரேபியா போன்ற நாடுகளில் மகா கஷ்டம். தலைநகரம் ரியாத்துக்கும் நடந்த விடயம் எக்ஸண்டா 800 மைல் வரும். அது இந்தியா போன்ற பெருசிலே பெரிய நாடு தான். ஆகவே ரியாத்திலையும் டமாம் அப்படியான இடங்கள்லாம் இலங்கை எம்பசியும் அதன் கிளைகளும் இருக்கு. கட்டாரில் 10 மைல் 15 மைலுக்கு அப்படியோ நடந்த இடங்கள் அப்படி 20 மைல் தான் வித்தியாசம் பெறும். இலங்கை வெளிநாட்டு அமைச்சுக்கும் பியூரோவுக்கும் அவங்க குடும்பங்கள் படையெடுத்து சென்றார்கள். அப்போ வெளிநாட்டு அமைச்சிலையும் கொன்சூல பிரிவென்ற ஒன்று இருக்கு. இதுகளை பார்க்கறதுக்கு நான் அங்கே பிரதிப்பணிப்பாளராக முந்தி சேவையாற்றிருக்கிறேன். இந்த ஆட்களை எப்படி கொண்டு வரணுன்றது ஒரு பெரிய பிரச்சனை. நான் ஒரு விஷயங்களை என்ற தனியாக இந்த உத்தியோக அறிவு இல்லை, என்ற வேறு துறை அறிவுகளும் இருக்குது. விளையாட்டு அறிவு இருக்குது, நாடகங்கள் நடித்த அறிவு இருக்குது, ஊர் அறிவு இருக்குது, ஜனசமூலியங்கள் கோயில்களில் பணியாற்றின அறிவு இருக்குது.
இந்த அறிவெல்லாம் எனக்கு ராஜதந்திர சேவைக்கு பெரிதும் கை கொடுத்தன. நான் முதல் நாளே நடந்த உடனேயே ஒரு எங்களுக்கான அதிகாரங்கள் இருக்குது. நான் ஒரு மீடியா கான்ஃபரன்ஸ் ஒன்று கூட்டினேன். அரபிக் டிரான்ஸ்லேட்டரை பக்கத்தில் வச்சிருந்தேன். எங்களோட எம்பசியில் அரபிக் டிரான்ஸ்லேட்டர் இருக்கிறார். ஒரு கண்டியை சேர்ந்தவர், எல்லாம் இலங்கை ஆட்கள்லாம். ரியாஸ், மிஸ்டர் ரியாஸ் நான் நடத்தி அடுத்த நாள் விடிய நாட்டு தலைவர், அரசன், பிரதி தலைவன், வேறு இளவரசர்கள், அந்த அமைச்சர்களால் இருக்கிறவர்களும் எல்லாம் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்கள், இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட், போலீஸ், ஆஸ்பத்திரி, இது எல்லாம் பார்க்கத்தக்கதாக நான் உடனே இந்த பத்திரிகைகள் அங்கே போட்டு, அரபிக் பேப்பர்கள், இங்கிலீஷ், அரபிக் தான் முக்கியம். இதற்கு முன்னம் இலங்கை நாட்டினர் இரத்தம் வழங்குவதில் மிகச் சிறந்தவர்கள். எங்களுடைய யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியில் உள்ள இரத்தம் நாங்கள் எங்களுடைய அரசியல்வாதிகள் சில பேர் திட்டிக் கொண்டிருப்பார்கள், இராணுவமும் போலீஸும் தந்த இரத்தம் தான். உங்களோட டாக்டர்ஸ் மேலே கேட்டாலும் சொல்லுவேன், இரத்தம் கொடுக்கறது என்பது சிங்களம் அங்கே அப்படி அவங்க சொல்கிறதில்ல. உண்மையில் சிங்கள மக்கள்லாம் கூடுதலாக இரத்தம், சிங்களம் மக்கள்லாம் கியூவிலண்டு இரத்தம் கொடுத்தா நான் என்ற கண்ணால் கண்டிருக்கிறேன். எங்களோட இலங்கை எம்பசிலாம் 2 மாதத்துக்கு ஒருக்கா இரத்த தானம் செய்கிற விஷயம் இருந்தது. நான் அதை மிகச் சிறப்பாக செய்து அதில் ஒரு பெரிய ஒரு அரசியல் தந்திரம் உண்டை நடத்தி காட்டினேன். நடத்தி என்னவானால், இந்த இரத்தம் எடுக்கிறது ஹெல்த் டிபார்ட்மெண்ட். நான் அங்கே போன உடனே உண்டு இதுகளை செய்து எங்களோட இரத்த தான விளையாட்டுகளை டாக்டர் மேட கதைச்சதில் அங்கத்து ஹெல்த் மினிஸ்டர் உட்பட எல்லாரும் என்னுடைய மிக நெருக்கமானவர்களாக இந்த ஆக்சிடென்ட் நடக்கும் பொழுது வந்து விட்டார்கள். அந்த முந்தி 4 மாதம் சென்றது ஏனென்றால், முந்தி இருந்தவர்கள் இரத்த தானத்தால் செய்த நன்மைகளை காசாக்கண்டா காசற இல்லை, எங்களுக்கு நன்மையாக்க அவர்கள் பயன்படுத்த சிந்திக்கவில்லை. நான் இதை செய்த உடனே ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எல்லாம் அடுத்த நாளே அலர்ட்டாக போனாங்க. 2-3 நாளைக்கு மரண விசாரணை முடிஞ்சது. இதைதானே ராஜதந்திர நகர்வு என்று சொல்லுவாங்க. இதுதான் ராஜதந்திரம். இது அரசியல் ராஜதந்திரம் இல்லை. இரத்தம் கொடுத்ததை இலங்கை அங்கே கட்டாரில் உள்ள இரத்தம் இலங்கையாக கொடுத்தது தான். நான் ஒரு கதைக்கு சொன்னேன், அந்த கியூவில் நான் பார்த்தேன் 90% சிங்கள இளைஞர்கள், சிங்கள மக்கள் இருந்ததை நான் கண்டேன். தமிழ் ஆக்களும் முஸ்லீம் நண்பர்களும் அவர்களுடைய ரூம்மேட்ஸ்களின் நண்பர்களும். ஆகவே அது நான் ஓப்பனாக தான் சொல்லுகிறேன். இல்லை, யாழ்ப்பாண இரத்தம் இராணுவமும் பொலிசும் கொடுத்த இரத்தம், அது யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது. சரி, நான் அந்த ஊடகத்தில் ஓப்பனாக சொல்கிறேன். ஆகவே அதை போல அந்த இரத்தத்தை கொடுத்து இது வரலாறு ரீதியாக நடக்கிறதுன்றங்க இல்லை, அதை நாங்கள் பயன்படுத்தி அங்கே உள்ள டாக்டர்ஸ் மேலே அவங்கெல்லாம் ஸ்ரீலங்கான்ற ஒன்று வெரி ஸ்மார்ட். நான் அந்த விஷயத்தை செய்தேன். ஆஸ்பத்திரி கிளிய பண்ணினால் மற்ற எல்லாம் ஒன்றும் இல்லை. பாதுகாப்பு அமைச்சேன், நேரே என்ற எல்லாத்துக்கும் போடுவேன். தாமதமாகின்ற ஒரே விடியும் இந்த மருத்துவ அறிக்கையாகத்தான் இருக்க வேண்டும். 1 கிழமையில பொடி அனுப்பப்பட்டது. எனக்கு அமைச்சர் போகல் ஆகமே அவர்கள் வெளிநாட்டு அமைச்சராக இருந்தார். அவர் என்னுடன் கதைக்க வேண்டிய அவசியங்களை நான் வைத்துக்கொள்ளவில்லை. இல்லை என்றா நெடுக கதைப்பினேன். நான் ஏன் கதைக்க அவசியம் இல்லையென்றா 3 ஃபேக்ஸ் அனுப்புவேன். காலமே, மத்தியானம், இரவு எல்லாம் ஃபேக்ஸில் இருக்க. என்னோட கதைக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. அப்போ மிஸ்டர் தர்மா முறையாக வேலை செய்கிறாருன்னு அமைச்சில் தெரியும். 1 கிழமைக்குள்ள பொடி அனுப்பப்பட்டது. அது வந்து மின்சார ஒழுக்குத்தான் அதுக்கு காரணம்னு சொல்லப்பட்டது. சில சமயத்தில் இவர்கள் யாரும் சிகரெட்டு குடிச்சு அந்த சிகரெட்டுகளால் பற்றிச்சோ அதெல்லாம் தெரியாது. ஆனால் மின்சார காரணம்தான் இந்த காரணம். அவர்களுக்கு நான் உடனடியாக இலங்கை சங்கங்கள் இருக்கின்றன. அங்கங்கிட்ட 1.5 லட்சம் ஆக்கள் இருக்கணும். அந்த லயன் கிளப், இந்த சங்கம் எல்லாம் இருக்குது. அவர்களுடைய பெரிய சங்கங்களோட தொடர்பு கொண்டு உடனடியாக அவர்கள் தங்குவதற்கு வீடு கொடுத்து பியூரோட காசு எடுத்து உணவுக்கு கூட காசு நாங்கள்
கொடுத்திருந்தோம். அதை போன்று இவரோட பொடியல் வாரத்துக்கு பியூரு தான் காசு அனுப்பி எல்லாம் செய்து அந்த குடும்பங்களுக்கும் இல்லை அங்கே பியூரோட்ட நல்ல நிதி இருக்குது, போகும்பொழுது இன்சூரன்ஸ் காசுகள் கட்டித்தானே போயின்னு அவர்கள் எல்லாம் செய்து அந்த என்ற வாழ்நாளில் என்ற ராஜேந்திர சேவையில் நான் மறக்க முடியாத ஒரு காரியம் உண்டு. அதுதான் சொல்லுவேன். ஏனென்றால் மனிதர்களுடைய அவலம் சம்பந்தப்பட்டது. அந்த அவலத்தை நான் துடைக்க முயற்சித்தேன். என்னுடைய நண்பர்கள் என்னுடைய சகாக்களுடைய உதவியும் அந்த சங்கங்கள் மூலமாக செய்தேன் என்பது நீங்கள் கேட்டு கேள்விக்குரியபடியாகும். குறிப்பாக தற்போதைய காலகட்டத்தில் எத்தனை மாதங்கள் அல்லது நாட்கள் எடுக்கின்றன? அங்கு ஏதேனும் ஒரு விதத்தில் அங்கு பணிப்பெண்ணாக சென்றவர்களோ அல்லது தொழிலுக்காக சென்றவர்களோ மரணம் அடைந்தால் அவர்களுடைய உடல் என்பது அவர்களுக்கு இலங்கை காசில இன்றைக்கு 1 கோடி நட்டஈடு வரக்கூடிய வசதிகள் இருக்கின்றன. நல்ல அருமையான கேள்வி. இயற்கை மரணத்துக்கு நட்டஈடு இல்லை. இலங்கை சட்டத்திலேயும் வேலவே செய்யல மரணிச்சால் நட்டஈடு இருக்கு. இலங்கை சட்டத்தில் இன்னொரு விஷயம், வீட்டில் இருந்து வேலை செய்கிற இடத்துக்கு போகிற இடத்துல ஆக்சிடென்ட் நடந்தாலும் வேலையாகத்தான் இப்போ கருதப்படுகிறது. வேலை செய்கிற இடம், வேலை செய்ய மரணிக்கிறது, பிரயாணத்தில் மரணிக்கிறது எல்லாம் நட்டகட்டுக்கு உள்ளது. அங்கேயும் வேலை வாய்ப்பில் நேரத்தில் இறங்கால் நான் இருக்கும் பொழுது ரியால் 35 ரூபா, 60 லட்சம். இன்றைக்கு 90 கிட்ட வந்துட்டு 90 லட்சம் தானே, 1 கோடி தானே. நான் அடுத்த சேவை நல்லா நான் மறந்து போனேன். நான் போன பிறகு எனது மனைவியுடைய நான் இரவிலையும் போய் எம்பசிகளில் தனியாக இருந்து வேலை செய்துட்டு வந்தேன். என்ன தனியாக வேலை செய்தால் நான் என்ற ஸ்டாஃபை வர சொல்லி இரவில் கேட்க இயலாது, அவங்க பகல் முழுக்க வேலை செய்து இரவு கேட்க இயலாது. நான் இந்த ஆக்சிடென்ட் பட்டு ஒரு 100-150 கேஸ் இருந்தது. என்னுடைய கையால் என்னுடைய கண்ணால் வாசித்து என்னுடைய கையால் கம்ப்யூட்டரில் அடித்து அடுத்த நாள் விடிய 5 தொழிலதிபர்களை சந்திப்பேன். என்ற அரபிக் டிரான்ஸ்லேட்டையும் கூட்டிக்கொண்டு அப்படி ஏராளமான 60 லட்சம் நட்டஈடுகள் அந்த குடும்பங்களுக்கு எடுத்து கொடுத்து, இலங்கைக்கு அது $, கொடுத்து என்ன மனைவி என்னப்பா பகலும் வேலை செய்கிற இரவிலே அங்கே உலாத்த வேணும் இஞ்ச போகணுமென்ற இதுகள் இருக்குதானே. எங்களுக்கு அது உத்தியோகமான நிகழ்ச்சியாக நான் பங்கு பெற்றி கொள்ளுவேன். நான் வீட்டை வந்து இரவு 7 மணிக்கு போய் 10 மணிக்கு ஒரு கிழமையில் 2 நாள் 3 நாள் இதெல்லாம் அமைச்சுக்கு தெரியாதுன்னு சொல்லுவதே கிடையாது. என் நண்பர்களுக்கு தெரியும். அப்படி நான் செய்து ஏராளமான நட்டஈட்டு விஷயங்களை துரிதப்படுத்தி செய்ததுனால இலங்கையில் இந்த நட்டஈடு அடிக்கடி இந்த நட்டஈடு ஆக்களி அமைச்சர் மேர் இந்த மக்களை கூப்பிட்டு தான் கொடுக்குறாரு. அப்போ அது ஒரு பெரிய விமர்சையான விழாவாக வெளிநாட்டு அமைச்சரில் கொண்டாடுவார்கள். அப்போ இவருக்கு இது எப்படி வந்தது, ஒருத்தர் ராப்பகலாக வேலை செய்த விஷயங்கள் அவருக்கெல்லாம் தெரிய போகிறது இல்லை. எனக்கு அதுவும் முக்கியம் இல்லை. நான் இதில் பங்கு பெற்றேன். ஏழை ஆக்களின் கண்ணீரை துடைப்பதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதை எண்ணி நான் இன்றும் மிக நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் அடைகிறேன். அந்த எனது மனைவி இஞ்ச வார மாதிரி அவள் எல்லா இடத்துக்கும் என்னோட பங்கு பெற்றுவா. நான் என் பிள்ளைகளுக்கும் தெரியும். நான் போய் ஒரு 7 மணிலேருந்து 10 மணி மட்டும் இருந்து நானே என்ற ஃபைல் எல்லாம் நான் எழுதி சேவையில் கடமையாற்றி ஒரு அம்பாசடர் லெவல் வரைக்கும் உயர்ந்தபடியாக இன்றைக்கு எங்களோட பொருளிஸ்மா அதிபர் ஒரு ராலாமியாக இருந்து அஜிபியாக வந்தவர். அவருக்கு கண்ணால் பார்த்தோன்னு சொல்லுவார் யார் கள்ளன் யார் நல்லவன் உண்டு. அதை மாதிரி எங்களுக்கு இந்த ஃபைல் படிக்கிறது விஷயம் செய்யறதில்லை, மாறு ட்ரொஃபி சாப்பிட்ட மாதிரி. மன எண்ணம் தான் வேண்டும். அந்த மன எண்ணம் இருந்தால் நாங்கள் பல சாதனைகளை பல துறைகளில் செய்யலாம். உண்மையில் நீங்கள் கூறியது போல இந்த மாற்றங்கள் எல்லாம் அரசுக்கோ அல்லது அந்த அமைச்சுக்கோ தெரியாமல் இருந்தாலும் கூட அதனூடாக நன்மை அடைந்த அந்த குடும்பங்கள் உங்களை நினைத்தும் நீங்கள் ஏற்படுத்தி அருமையான கேள்வி கேட்டியால். நான் ஓய்வாகி 14 வருஷம், எனக்கு இப்போ 75 வயது நடந்து கொண்டிருக்கிறது. இன்றும் என்னிட்ட உதவி பெற்றவே நான் தெரியாத முகங்கள்
என்னென்ன நான் எம்பசியில் இருக்கேக்க நான் எல்லாருக்கும் என்ன நம்பரை கொடுப்பேன். எல்லாரும் ஒரு நம்பரை கேட்டால் கொடுக்கலாமோ சார் வாங்கலாமோ சொன்னது பெரிய கதை. நாங்கள் எம்பசியிலேருந்து எங்களை மக்கள் தொடர்பு கொள்ள வேணும். எங்களோட நம்பர் அவைக்கு பிரதானம். என்னட்ட நம்பரை தெருவியல் ஒன்று கேட்டாலே எனக்கு பிடிக்காது. எங்களோட நண்பர் எல்லாம் உங்களோட நம்பர் தான் என்று சொல்லி எல்லாருக்கும் நம்பர் கொடுப்பேன். என்ன இன்றைக்கு நம்பரை எடுத்து கதைக்கிறாக்களும் என்னோட பஸ்ஸில் ரெயினில் சந்தித்து கதைக்கிற நண்பர்களும் இன்றைக்கும் இருக்கிறார்கள் என்பது அதற்கு ஆதாரமானது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இப்பொழுது ஓய்வு பெற்றவராக இருந்தாலும் கூட மிக முக்கியமான 2 புத்தகங்களை எழுதியிருக்கிறீர்கள். அந்த புத்தகம் கூட சமூகம் சார்ந்த ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. ஆய்வு கட்டுரைகளாக இருக்கட்டும் அல்லது பரீட்சைக்கு தேவையான பல்வேறுபட்ட வழிகாட்டி நூல்களாக இருக்கட்டும், இந்த புத்தகங்களினூடாக இப்பொழுது பல மக்கள் நன்மை பயின்று கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி கூற முடியுமா? நான் தமிழ் ஊடகங்களில் ஆங்கிலத்திலும் தமிழிலும் தொடர்ந்து எழுதுகிறது. இப்பொழுது நான் தனிப்பட்ட பிரச்சனை எனக்கு இருந்தபடியால் கொஞ்சம் பிஸியாக இருந்தபடியால் என்னால் ஒரு 4 மாதம் ஊடகங்களோடையோ தொடர்பு கொள்ள முடியலை. நான் பிஸியாக இருந்த விஷயங்கள் நேற்றோட நிறைவு பெற்றுட்டது. இன்றைக்கு முதலே ஊடகம் ஒன்றோட தொடர்பு கொண்டு என்னோட தொடர்பு கொண்டார்கள். நான் இனி தமிழ் ஆங்கில ஊடகம் கூட தொடர்பு கொள்ளுவேன். நான் ஓய்வு பெற்று வரும் பொழுது எனது நண்பர்கள் எனக்கு குறிப்பிட்டார்கள், இப்படி நான் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நான் இந்த பெரிய பெரிய சோதனைகளுக்கு படிப்பிக்கிறதுல பெரிய சவால்கள் இங்கே இருக்குது, அர்ப்பணிப்போட சேவை ஆற்றுவல் குறைவாக இருக்குன்னு சொன்னார்கள். நான் என்ற வீட்டிலேயே வகுப்பு நடத்தி பாடங்கள், சில இலங்கை நிர்வாக சேவை, வெளிநாட்டு சேவை, கஸ்டம் நடத்தி, கொழும்பு வீட்டிலையும் நடத்தி, தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் சேர்னான். செய்து இன்று என்னிடம் படித்த மாணவ மாணவிகள் மிக உயர்ந்த பதவிகளில் சேவையாற்றி கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களுடைய வழிகாட்டலில் என்ன சொன்னார்கள், சார் நீங்கள் உங்களுடைய அறிவை பகிர வேண்டும், புத்தகம். அப்போ இந்த புத்தகங்களில் உள்ள 2 புத்தகம் நான் எழுதின புத்தகங்கள். அத்துடன் ஒன்று பொது விஷயம் சார்ந்தது, வெளிநாட்டு விஷயம் உள்நாட்டு விஷயம் சார்ந்தது. அதுக்கு நான் சர்வதேச சமகால சர்வதேசம் என்று என்னோட படித்த ஒரு ஊடக நண்பர் தான் எனக்கு அந்த பேரை வச்சிருந்தார். அதுக்கு பிறகு இந்த கிரகித்தல் என்ற பாடம் மிக சவால் நிறைஞ்ச பாடம். அப்போ நான் அதில் எனக்கு மிகவும் மாணவர்கள் என்னிடம் அதில் நேர காலம் இல்லாமல் என்னிடம் வந்து படிப்பார்கள். அப்போ அவர்கள் எனக்கு சொல்லியிருந்தார், அதில் ஒருத்தர் இன்றைக்கு முல்லைத்தீவிலே ஒரு பெரிய ஒரு பதவியில் இருக்கிறார். அவர் இப்போ ஆஸ்திரேலியாவில் ஒரு அரசாங்க கணக்கில் ஒரு ஸ்காலர்ஷிப்லேயும் போயிருக்கிறார். அவர் சொன்னார், சார் நீங்கள் கிரகித்தலுக்கு ஒரு புத்தகம் எழுத வேணுமெண்டு. அப்போ அதற்கு அந்த வேண்டுகோளுக்கு அமையத்தான் நான் இந்த கிரகித்தல் புத்தகம் எழுதினான். கிரகித்தல் என்பது பெண்ணாம் பெரிய ஒரு பந்தியில் உள்ளது, ஒரு வசனத்தில் சொல்றது போன்றது கிரகித்தல். ஆகவே அந்த கிரகித்தலுக்கான ஒரு புத்தகம் எழுதி அது இலங்கை முழுக்க என்னோட இப்போ இந்த படிக்கிற பிள்ளை என்ன டேலண்டில் என்ன தெரியாதவே படிச்சிருக்கிறார்கள், படித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நான் இப்பொழுது ஒரு 4 மாதமாக படிக்கிற வேலையை நிப்பாடினாலும் ஆனால் அது ஒரு சமூகம் சார்ந்தது, தமிழ் சமூகம் சார்ந்தது இல்லை, சமூகம் சார்ந்தது, அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டிய, அது பிரதேசம் சார்ந்தது ஒன்றும் இல்லை, சமுதாயம் சார்ந்தது, அறிவுபூர்வமான, கம்யூனிட்டி பேஸ்டு, அறிவுபூர்வ நாலேஜ் பேஸ்ட். ஆகவே நான் இந்த சேவை ஆற்றுறதும் ஒரு அது ஒரு நான் நூல் எழுதுறது என்பது ஒரு ஊடகம் சார்ந்தது இருந்தாலும் அதுக்குள்ள நான் பார்ப்பது சமூகம் சார்ந்தது. அது மட்டுமல்ல, அது அந்த பெரிய இடைவெளியை நான் நிரப்புகின்றேன், அந்த சவாலை நிரப்புகின்றேன் என்பது எனக்கு மிகவும் மிகவும் நிம்மதியான, சந்தோஷம் அளிக்கிற, உவப்பளிக்கின்ற விஷயமாகும். நீங்களும் அந்த ஊடகத்தில் இந்த விஷயத்தை சொல்ல சந்தர்ப்பம் தந்த ஜனா நண்பர்களை மிகவும் நன்றி கடனாக உள்ளேன். உங்களுடைய வேலை சுமைகளுக்கு மத்தியிலே நம்முடைய கலையகத்திற்கு வந்து பல விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி ஜனா அவர்களே. ஆதவன் நிறுவனத்துக்கும் நேயர்களுக்கும் எனது நிகழ்ச்சியை நீங்கள் மனம் வந்து பார்த்து கொண்டிருப்பதற்கும் அதன் மூலம் பெற்ற கருத்துக்களை நீங்கள் ஆய்வதற்கும் அணுகுவதற்கும் வாய்ப்பளித்த ஆதவனுக்கு மீளவும் நன்றியை செலுத்திக் கொள்கிறேன்.